நம்ம இன்னைக்கு காலையிலேயே நேரமாகவே பல்லாவரம் சந்தை வந்துட்டோம். வந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். எங்ககிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஹோம் தேட்டர் இதெல்லாமே. உங்களுக்கு யாருக்கா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. அடுத்து அங்க இருந்து நம்ம உள்ள சரிண்ணா. இந்த பேட்டரிஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா ஏதாவது பேட்டரி தேவை அப்படின்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் வரையில நான் எடுத்து பாக்குறேன். இங்க ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பூம் பாக்ஸ் ஒர்க்கிங் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. என்ன நீங்க உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்க, பிரைஸ் கேட்டு பார்க்கலாம். எனக்கு ஒர்க்கிங் இல்லையன்ற எனக்கு தெரியாம நான் கேட்க முடியாது. உங்களுக்கு யாருக்கா நீடு இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கார்ட்லெஸ் ஃபோன்ஸ் இருக்கு. அந்த மோட்டோ ஃபோன் வந்து மொத்தம் 4 ஃபோன் வச்சிருந்தாரு, அதில் 2 தான் இருக்கு இப்போதைக்கு. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் பழைய ஃபோன்ஸ் இருக்கு, கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்ல. ஆனால் இது எல்லாமே கீபேட் மொபைல்ஸ் தான். ஒரு சில டச் மொபைலும் இருக்கு. டச் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போதான் கடையை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் லேப்டாப் சார்ஜரில் இருக்குது. இந்த லேப்டாப் சார்ஜர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதாவது நார்மல் லெனோவா சார்ஜருங்க இருக்குது, ஏசரோடைய சார்ஜருங்க இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவை இருக்குதா அப்படிங்கிறது சொல்லுங்கள். உங்கள்கிட்ட வேறு எதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் கொஞ்சம் டிவி அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு குட்டி ட்ரோன் ஒன்று இருக்குது, பாக்ஸோட தான் இருக்குது. பாக்ஸ்ல இருந்து எடுத்து மாத்திரம் வெளியே வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா ஹோம் தேட்டர் எல்லாமே இருக்கு, பாக்ஸோட இருக்கு. எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான். 2-in-1 5-in-1 அப்படிதான் இருக்குது. எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு நான் யார்கிட்டையும் ப்ரைஸ் கேட்கல. நம்ம மார்னிங் வந்து எதுவுமே ப்ரைஸ் கேட்குறோம் அப்படின்னா வாங்குற மாதிரி இருக்கணும். நான் அவங்க எல்லாரும் இப்போ தான் கடை எடுத்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5-in-1 எல்லாமே வந்து பாக்ஸோடய இருக்குது. ஊஃபர் தனியாக, ஸ்பீக்கர் பாக்ஸோட இருக்குது. ஓகே தான். ஆனால் ரிமோட்டில் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ரிமோட்டை மொத்தம் தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன டேமேஜ் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு லேப்டாப் ஒன்று இருக்கு, சாம்சங் லேப்டாப். லேப்டாப் ஒர்க்கிங்கா அப்படின்றது மட்டும் கேட்டுடுறேன். ஆனால் அந்த லேப்டாப் ஒர்க்கிங்கா அப்படின்னா அண்ணா லேப்டாப் ஒர்க்கிங்கா ஒர்க் ஆகுமான்? ஹோம் பாக்ஸ் இருக்கு. அது போக கொஞ்சம் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது, கீபேட் மொபைல் தான். நான் பெருசாக எதுவுமே பேசல. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவுமே ப்ரைஸ் கேட்கல. உங்களுக்கு வேணுன்றதுன்னா நீங்கள் வீடியோ பார்த்து சொல்லுங்கள். அடுத்து நான் இங்கே வந்து நல்ல ப்ரைஸ் கேட்டுக்கிறேன். உள்ளுக்குள்ள எல்லாமே கேபினெட்ல அப்படியே தான் இருக்குது. தெரியல என்ன ப்ராசஸர் என்னன்றது எனக்கு சரியா தெரியல. உங்ககிட்ட விசிஆருடைய கேசட் இருக்குது, ஒரு 4 கேசட். வேற கேசட் எதுவும் இல்லை உங்ககிட்ட?
அது போக அங்கே கொஞ்சம் மொபைல்ஸ் வச்சுருக்குறாங்க. மொபைல் ஒரு வீடியோ கேமரா இதெல்லாம் இருக்குது. இங்கேயுமே கீபேட் மொபைல் தான் இருக்குது. உங்ககிட்ட ஐஃபோன் 5S இருக்குது. ஆனால் அது ஒர்க்கிங் அப்படின்றது சரியாக தெரியல. பார்க்கலாம். கண்டிஷன் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த பட்டன் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் தான் நினைக்கிறேன். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. 6ல் இருந்தது, அது தெரியும். 6 ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இன்னும் 2 மொபைல் எடுத்து வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷன் ஓகே. இங்கே கொஞ்சம் லேப்டாப் இருக்குது. ஆனால் எதுவுமே ஒர்க்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஒர்க் ஆகிறது கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருப்பாரு. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தேவை இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கேட்குறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் அப்புறம் ஈத்தர்நெட் கேபிளை வந்து பஞ்ச் பண்ணுறது கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே சொல்லுங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பின்டா டைப் அதிகமாக சொல்லுவாங்க, பின் டைப்பு. அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் இதில் போட்டுன்னா நார்மலாக இப்போ இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். விண்டேஜ் ரேடியோ ஒன்று இருக்குது. ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு சரியா தெரியல. பட் ஆனால் பவுச்சோட இருக்குது. ரவுண்ட் பால் ஸ்பீக்கர். இது வந்து ஸ்பீக்கர் தான், பார்க்கறதுக்கு பால் மாதிரியே இருந்தது. பின்னால் நம்ம பேட்டரியுமே போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களை யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. இங்கே ஒரு பிலிப்ஸ் பூம் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு மோட்டர் இருக்கு அப்படின்னு சரியா தெரியல. ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கான்றது எனக்கு தெரியல. பார்க்குறேன். ஐபாட் ஒன்று இருக்குது. ஐபாடு 64 GB ஒர்க்கிங் அப்படின்னு சரியா தெரிய மாட்டாங்க. பெரும்பாலும் இங்கே ஒர்க்கிங் இருக்குன்னு தெரியல. ஆனால் கண்டிஷன் நல்லா இருக்கு. சார்ஜர் பின்ன எட்டு வந்துருக்கிறேன். நமக்கு என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஆன்லைனில் ஒருவேளை அவன் பாஸ்வேர்டு போட்டு மிஸ் ஆயிடுச்சு, டெஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேஸ் கொடுத்து வச்சிருந்தானா நம்ம சிம்மு போட்டதுமே நமக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா நானுமே ஐஃபோன் தான் வச்சிருக்கிறேன். ரீசன் இப்போ தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு ஒரு மெசேஜ் மாத்திரம் போட்டோன்னா போதும்,